நாம் கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு 4 போராட்டங்கள் இன்றைக்கு தரப்பு நாம் கேட்க போகிறோம். முதல் போராட்டத்தை குறித்து வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:12 எடுத்து வாசிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஓகே கரெக்டா. விசுவாச நல்ல போராட்டத்தை போராடு. என்ன பண்ண சர்ச்சைக்கு வந்தா நல்லா மகிழ்ச்சியா இருக்கலாமே, சந்தோஷமா இருக்கலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் போராட்டம் வருது? போராட்டம் வந்தா தான் நீ பரலோகம் போக முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. வேற நிமிந்து பாருங்களேன். கிடையாது. அல்லேலூயா. விசுவாச நல்ல போராட்டத்தை போராடு. எதுக்கு இப்ப போராட்டம் பண்ணணும்? ஏன் போராடணும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போறீங்க. எட்டர்னல் லைஃப். அல்லேலூயா. கை உயர்த்தி போங்க. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க எட்டர்னல் லைஃப் போராடி ஆகணும். போராட்டத்துக்கு அவசியம். ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. சர்ச்சைக்கு போன போராட்டம், ஜெபம் போராட்டம். ஏன் போராட்டம்? இந்த போராட்டம் வந்துனே இருக்கும். போராட்டம் வந்தா தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், பரலோகத்துக்கு போக முடியும், ராஜாவை சந்திக்க முடியும், தேவனோடு பேச முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு. மரியாதைக்கு 3 நாள் போராட்டம், சரித்திர போராட்டம், தன்ன போராட்டம், ஒரே மயக்கம் வாங்கி கத்த சுகத்தை கொடுத்தாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நம்ம போராட்டம் வந்தா தான் நம்ம யார் உலகத்துக்கு தெரியும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் நல்ல பொறுத்து போராடு. அதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிற தேவச்சனமே, என் அன்பு சகோதரம், என் அன்பு சகோதரியே, ஏன் வாழ்க்கை போராட்டம் வருதுன்னா உன்னை கத்த அதிகமா நேசிக்கிறான்னு இருக்கும். கை உயர்த்தங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு ஒரு போராட்டம் வந்தா தான் நீ பல்லவத்துக்கே போக முடியும், இயேசு சந்திக்க முடியும், மனவாட்டியா மாற முடியும், கிறிஸ்துக்குள்ள வாழ முடியும், சத்துருவை ஜெயிக்க முடியும். நீ போராட்டம் பண்ணித்தான் ஆகணும். எதற்காக? மாம்சத்துக்கல்ல, தேவனுக்காக, ராஜ்யத்துக்காக. நீ போற மொத்தம் நித்தியஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன வசனம் வாசிக்க 1 தீமோத்தேயு 6:12 திரும்ப வாசியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாச நல்ல போராட்டத்தை போராடு. The good fight. நல்ல போராட்டம். சில மக்கள் சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் பணமா கையில வச்சிருந்தேன், பேங்க்ல பணம், பாக்கெட்ல பணம், பஸ்ல பணம், பணமா வச்சிருந்தேன், கிறிஸ்து வந்து பிற்பாடு தான் எல்லாம் டவுன் ஆகி போச்சு, உலகம் வந்துட்டு போயிடுச்சு. அதான் அர்த்தம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப 4 சிகரெட்டு 5 சிகரெட்டு ஃபுல்லா ஒரு ஆப்பர் கோட்டர் உள்ள போச்சு. நான் சந்தோஷமா இருந்தேன். அது உலகத்துக்குரிய மாம்சமான காலம். எப்ப கிறிஸ்துக்குள்ள வந்துட்டியே உனக்கு நிச்சய போராட்டம் வரதான் செய்யும். போராட்டம் வந்தாதான் உன்னை சாத்தா மேற்கொள்ள முடியாது. யாரை மேற்கொள்ள? சாத்தான மேற்கொள்ள நீ போராட்டம் பண்ணுங்க. உலகத்துல பாருங்க எத்தனை போராட்டம் இருக்குது. எல்லா போராட்டம் மாம்சமான போராட்டம். பணத்துக்கு போராடுறான் மனுஷன், வேலைக்காக போராடுறான், ப்ரமோஷன் மனுஷன் போராடுறான். அது எல்லாவற்றோட நித்திய மகிமைக்கு போராட போகிற அது போராடினா தான் உங்களுக்கு பெரிய கத்த ஜெயத்தை கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே நான் போராட ஆயத்தமா இருக்கிறையா, நான் ஃபைட் பண்ண ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை போராட்டம் வந்தாலும் என்னை இயேசுவுக்கு யாரும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்க. நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்துடைய நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். அதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறார். எதற்கும் அழைப்பு, எதற்கும் அபிஷேகம், எதற்குடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. போராட்டம் பண்ணித்தான் ஆகிறோம். அதை சொல்லுங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். போராடி பிற்பட்டா வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன போராட்டம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, பரலோக மகிமை பெற்றுக்கொள்ள நீ போராடியே ஆக வேண்டும். கை உயர்த்துங்க பார்க்கிறேன். யோசிக்கிறான், சபைக்கு போகிறேன், ஜெபம் செய்கிறேன், உபவாசம். ஏன் இந்த போராட்டம் வந்தாச்சா நீ சக்தி கும்பம் இருக்க முடியும். ஜெயம் பெறும். கை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு டெய்லி சோம் பண்றோம், டெய்லி வேதம் வாசிக்கிறோம், சபைக்கு ஒழுங்கா போகிறோம், தசம்பாசத்துறோம். ஏன் போராட்டம்? சரித்திர போராட்டம், சிந்தையில போராட்டம், மாம்சத்துல போராட்டம், பணத்துல போராட்டம், வீட்டுல போராட்டம் வந்துட்டே இருக்குது. நீ போராட
ஜெயவானியா மாறி கர்த்தநாமத்துக்கு பெரிய பேச்சவர் எழுந்து பிரகாசித்த எத்தனை பேர் சுவாசிக்கணும் பரிசுக்கப்பட்ட பிரபத்தம் கர்த்தரை உயர்த்த முடியும். சாத்தான் இயேசுவை சோதிச்சானா? சோதிச்சான். இயேசு ஜெயித்தாரா? இயேசு ஜெயித்தாங்க. இயேசுவை பாஸ் முடிச்சுட்டு வராரு. சாத்தான் கேட்கிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கு, நீ பசியா இருக்கிறியே, நான் அப்பா சாப்பிடாம இருக்கிறியே. உடனே ஆண்டு சாத்தானுக்கு கீழ்ப்படல. முஸ்லிம் ஆண்டவர் அப்பாலப்போ சாத்தானே. போராட்டம் ஏற்பட்டது ஆண்டவருக்கு. ஏசப்பா ஜெயித்தாரா? ஏசப்பா ஜெயித்தாரா? ஒரே நிமிஷத்துல உலகத்துல ஆண்டு காமிச்சான் சாத்தான் ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு. அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மன், லண்டன், ஆஸ்திரேலியா, பாரு எல்லாம் என் கையில் இருக்குது. இதை பணிந்து கொண்டா எல்லாம் ஒரு சொந்தமா ஆண்டு பஞ்சுக்கிட்டாரா? சத்தமா சொல்லுங்க. அவங்க பஞ்சினாரா? சாத்தங்கள் விழுந்தாரா? விழுவே இல்லை. சத்தமா சொல்லுங்க. கையை உயர்த்தி உலகம் உனக்கு பகையன் பகையனதான் இருக்கும். விசுவாசிக்கிறீங்க? உலக ஸ்நேகம் தேவனுக்கு பகை. சத்தமா சொல்லுங்க. நீ ஆண்டவரை நேசிக்க 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 கர்த்தரை பற்றுக்கொள்ள பற்றுக்கொள்ள போராட்டம் வந்துட்டே இருக்கும். நீ ஜெபிக்காம இருக்கிறது நல்லா இருக்கு. ஜெபிக்க 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 போராட்டம் வந்துட்டே இருக்கும். இந்த போராட்டம் என்ன பண்ணுதுன்னா பெரிய ஜெயத்தை கொடுக்குது, பெரிய வெற்றி கொடுக்குது, பெரிய தடையை உடைக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம் கையை மேல வைத்து ஆண்டவரே இந்த போராட ஆயத்தமா இருக்கிறையா. எத்தனை சோதனை, எத்தனை கஷ்டம், எத்தனை உபத்திரம், எத்தனை பாடு, நான் போராட ஆயத்தமா இருக்கிறேன். இயேசுக்கா வாழ ஆயத்தமா இருக்கிறேன். இயேசு உயர்த்த ஆயத்தமா இருக்கிறேன். இயேசுக்கு பாட்டு பாட ஆயத்தமா இருக்கிறேன். இயேசுக்கு ஊழியம் செய்ய ஆயத்தமா இருக்க சொல்லி எப்ப ஒப்பு கொடுக்கிறியோ நீ போராட்டத்தை ஜெயம் பெற்றுக் கொள்ள போகிற. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷமா வாழ்க்கையை ஜெபிக்கிற, ஏன் போராட்டம், உடம்புல ஏன் போராட்டம்? இந்த போராட்டம் வந்தாதான் உனக்கு இயேசு மகிமைப்படுகிறாரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீ போராட்டத்தை ஜெயிக்க போறியா? நிச்சயமா ஜெயிக்க போற. போராடி கொண்டே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்க. எட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வு. நீ வாழ்ற வாழ்க்கை, நான் வாழ்ற வாழ்க்கை 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 80 அதுக்கு மேல நித்திய வாழ்க்கை, மரணம் இல்லாத வாழ்க்கை, வாழ்ந்த வாழ்க்கை நீ பெற்றுக்கொள்ளும்படிக்கு போராடி கொண்டே அது போராடும்போதுதான் நிச்சயமாகவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். பரலோகத்துக்கு போக முடியும். மனவாட்டியாய் மாற முடியும். எத்தனை பேர் ஆமென் ஒத்துக்கொள்றீங்க? கைவேற்றி ஆண்டவரே நான் போராட ஆயத்தமா இருக்கிற சுவாமி. எத்தனை போராட்டம் கிறிஸ்துவ நிற்க போகிற, நிற்க ஆயத்தமா இருக்க மாட்டான். கர்த்தர் பலப்படுத்துவாரு. நீ போராட ஆயத்தப்படு. கர்த்தரை பலப்படுத்துவாரு. உன் கையை பலப்படுத்துவாரு. உன் காலை பலப்படுத்துவாரு. உன் சரீரத்தை பலப்படுத்துவாரு. உன் சிந்தையை பலப்படுத்தி கொண்டே இருப்பாரு. நீ நிற்க போராட ஆயத்தமாக மாட்டான். கர்த்தரை பலப்படுத்தி நிற்க வைப்பாரு. கர்த்தர் பலப்படுத்துவாரு. ஏன்னா உனக்குள்ள பெரிய வல்லம் இருக்குது, பெரிய அபிஷேகம் இருக்கு, பெரிய கருமை இருக்குது. அபிஷேகம் பெற்றுக்கொள்ள 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 போராட்டம் வந்தாலும் நீ தள்ளுண்டு போக மாட்டேன், கீழே விட மாட்டேன், பின்வாங்கி போக மாட்டேன். கர்த்தருக்காக இன்று கனி கொடுக்க ஆயத்தப்படுவாய். ஓடிக்கொண்டே இருப்பாய். ஊழிய செய்து கொண்டே இருப்பாய். வெட்கப்பட்டே போக மாட்டாய். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மட்டும் பேசிட்டே இருக்கிறாரு. இந்த காலை 6வது மத்தியில் இந்த தலைப்பு 4 போராட்டம். முதல் போராட்டம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போராடுங்கள். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி போராட்டமான லைஃப். சாப்பாடுக்கு போராடுகிறான், சம்பளத்துக்கு போராடுகிறான், அல்லேலூயா, ப்ரமோஷன் போராடுகிறான். அதனால் உலகத்துக்குரிய போராட்டங்கள், நீங்கள் போராடுகிற போராட்டம் நித்தியத்துக்குரிய போராட்டம். குட் ஃபைட். அல்லேலூயா. சத்தமா நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். அதற்கென்றே நீ அழைக்கப்பட்டிருக்கிற. உனக்கு பின்னாக நித்திய ஜீவன் இருக்கு, நித்திய வாழ்வு இருக்கு. சாத்தா சொல்லுவான் உனக்கு கேன்சர் இருக்குது, நீ செத்து போயிடுவேன், நீ அழிஞ்சு போயிடுவேன். நீ சொல்லுவே நான் செத்து அழைக்கப்பட்ட நித்திய வாழ்வு காத்திருக்குது. காத்திருக்குது. இந்த உலகத்தில் கொஞ்சம் காலம் தான், 20 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், 50 வருஷம், அவ்வளவுதான் உலகத்துக்குரிய வாழ்க்கை முடிந்துவிடும். எனக்கு பின்னாக நித்திய வாழ்வு உண்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க.
உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு என்ன வந்தாலும் நம்புவோம் என் நேசர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் சொல்வோம் எனது இயேசுவை. பிடிச்ச பாட்டுக்கு கிறிஸ்தவம். அல்லேலூயா. எத்தனை பாட்டு வருது, ஆனால் தான் ஒன்றும் வைக்க மாட்டேங்குது. அருமையான சாங்ஸ் கை உயர்த்தி அடி மட்டும் பாடணுமா?
நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவாய். அன்பு வேத சதமே, அன்பு சகோதரம், அன்பு சகோதரியே, வாலிப தம்பியே, வாழ்க்கை ஒரு போராட்டம் ஆண்டவருக்காக ஏற்றுக்கொள்ள தயாராரு, போராட தயாராரு. போராடும் அவனுக்கு முன்னாக நித்திய ஜீவன் காத்திருக்கிறது, நித்திய வாழ்வு காத்திருக்கிறது. அறியாத வாழ்க்கை, ஒழியாத வாழ்க்கை, அது ஆயுசினால் பெரிய வாழ்க்கை உனக்கு தேவன் கொடுக்க போகிறார். சத்தத்தை உயர்த்தி எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கு? கஷ்டம் வந்தா ஓடி போயிடும், இயேசு விட்டு. கஷ்டம் வந்தா ஓடி போயிடுவேன். அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, ஒரு சமூகத்துக்கு ஓடாம இருந்தா தான் நீ ஜெயம் பெற்ற பாத்திரமா. ஜெயம் கொள்கிறவன் எவனோ நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆண்டவன் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் ஜீவன் எடுத்து பெற்றுக் கொள்ளுவான். ஜெயம் முடிய வாழ்க்கை போராடித்தான் ஆகணும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை வருஷம் ஆண்டவரே? 6 மாசம், 6 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் போராடிட்டே முடியல. ஜீவிக்கிறது காத்திருக்கணும், தாங்க நித்திய வாழ்வை காத்திருக்கிறது. உண்மையாக சுவாசிக்கிற மாத்திரம் ஆண்டவரே நான் போராட ஆயத்தமா இருக்கிறேன். உங்க சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி நித்திய ஜீவன் வேணுமா? எத்தனை லைஃப் வேணுமா? சத்தமா சொல்லுங்க. கொடுக்க போறாரு உனக்கு. அதைய சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஒன்று வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டிலே பிலிப்பியருக்கு முன்னாடி வரும். எபேசியர் 6:12 எபேசியர் வாசிக்கலாம். வாசிங்க. நிறுத்தி வாசி, அடைய வாசிங்க. ஏனெனில் வாசிக்கலாம். ஏனெனில் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, நல்ல வாசிங்க, நல்ல வாசிங்க, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பதிகளோடும் வானமற்றுள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆசீர்வாதம் உண்டு. நட்டு கிடைக்கும், பூந்தி கிடைக்கும், பெரிய பரிசுதார் கிடைக்கும் சொல்லி பைபிள் சொல்லல. உனக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்துல போராட்டம், சுகாதாரத்துல போராட்டம். ஏன் சர்ச்சைக்கு போற? வீட்லயே ஜோம் பண்ணலாம, இங்கே முட்டி போடலாம, ரொம்ப சர்ச்சைக்கு போற, பக்கத்து சபைக்கு போலாம. மாம்சம் வேலை செய்யும், ரத்தம் வேலை செய்யும். முட்டி போட்டு செபிக்கப்பட்டா முட்டி வலிக்கும், இடுப்பு வலிக்கும், ஜெபம் வராது. அப்புறம் தூக்கம் வரும், அப்புறம் கேரா இருக்கும், அப்புறம் வாந்தி வரும். ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் வந்தா தான் போராட்டம் வந்துனே இருக்கும். அல்லேலூயா. மேற்கொண்டு செபிக்கும் போது தான் நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதையெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சொல்றாரு, இது 6:12 மாமிசத்தோடு கர்த்தர் மாத்திரம் இல்ல, பிசாசு கிட்ட உங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்கார்ந்தா குற்றம், இன்னும் குற்றம், போனா குற்றம், குற்றப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. நாளா பக்கம் ஒரு போராட்டம் வரும். எப்படி என்ன வந்தாலும் நீ சொல்லு, கர்த்தரையே உயர்த்த ஆயத்தம் இருக்கிறேன். கையை சொல்லுங்க. நிமிர்ந்து உட்காருங்க. அந்த சமயத்துல நிமிர்ந்து உட்காருங்க. நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. பிரைஸ் தி லார்ட். போராட்டம் இருக்குதா? நிச்சயம் உண்டு. மாம்சத்துல உண்டு, ரத்தத்துல உண்டு, கண்கள்ல உண்டு. கண் அல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணே போவேன். அழகான ஒரு வால் போஸ்ட், சினிமா போஸ்ட். அல்லேலூயா. முத்தம் கொடுக்கிற போல ஒரு போஸ்ட். ஒரு மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணு வேலை செய்யணும். போராட்டம் உண்டு. பாசிப்பெல்லாம் முட்டி போடுவேன். இந்த மாதிரி உபாசம் எடுத்து வீட்டில் உட்காந்து அன்னைக்கு பார்த்தா வீட்டில் கடம்பா மீன் செய்வாங்க, எறா செய்வாங்க, வஞ்சிரி மீன் செய்வாங்க. இந்த ஸ்மெல்லு தாங்க முடியாத போராட்டம் வரும் உனக்கு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதில் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அதில் முன்னாடி உபாசம் போட்டுட்டு இன்னைக்கு பார்த்தா சொந்தக்காரன் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா இன்னைக்கு வஞ்சிர மீன், வவால் மீன், பாறை மீன், சீலா மீன்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் எறா ரெடி ஆகுது, ஒரு பக்கம் கடா மீன் ரெடி ஆகுது. இன்னும் முன்னாள் எப்போ பாஸ்டிங் முடிக்குது? ஒன்று சாத்தா சொல்லுவான். அப்புறம் பண்ணில கண்டினியூ பண்ணிக்கலாம். முற்றிலும் பாஸ்டிங். அல்லேலூயா. போராட்டம் வரும். அல்லேலூயா. அவன் சொல்ல மாட்டேங்க. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு போராட்டம் வந்துட்டே இருக்கும். வந்தாலும் நீ சொல்லணும், எடுத்த முடிவை மாத்திக்க மாட்டேன். ஒரு நடிகர் சொன்னார், ஒரு முறை முடிப்புனா அப்புறம் பேச்சு அவரை பார்த்துக் கொள்வாரு.
பசியோ, வறுமையோ, கஷ்டமோ, உபத்திரமோ, பாடோ, நிந்தையோ என்ன வந்தாலும் எடுத்த முடிவு கத்திற்காக மாற்றிக்கொள்ளாத அலையிலேயும் கை உயர்த்தங்க பார்க்கலாம். சட்டத்து உபாசமா உபாசம் தான், ஜபமா ஜபம் தான், மாத்திக்காத. முக்கியம் முக்கியம் நீ போட்டுக்கொண்டே சில போட்டு போட்டு மறுமுதலாக சொல்லு, இல்ல 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 எனக்குள்ள அபிஷேகம் இருக்கும், நான் ஸ்தோத்திரம் பண்ண போராட்டம் நான் ஜெயிக்க போகிறேன். எத்தனை போராட்டம் எனக்கு மாம்சத்துல ஜெயிக்க முடியாம தூங்க முடியாம போராட்டம் 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 வரும்போதா நீ சொல்லு, எத்தனையோ துதிக்க ஆயத்தப்படு, எத்தனை உழைக்க ஆயத்தப்படு, எத்தனை நமஸ்கரிக்க ஆயத்தப்படு, எத்தனை ஆராதிக்க ஆயத்தப்படு. போராட்டம் நீங்கும். திரும்ப வாசிங்க, எபேசியர் 6:12 திரும்ப வாசிங்க. எபேசியர் 6:12 திரும்ப வாசிங்க. 6:12 திரும்ப வாசிங்க. மாம்சத்தோடும் அதுல மாம்ச ரத்தம். வாட் இஸ் திஸ்? என்னது மாம்ச ரத்தம்? உள்ள ஆபி சொல்லுது, அங்க பார்த்து பாச பேச மாட்டாங்க. மாம்சம் கண்ணு வணங்குது கத்தரி ஸ்தோத்திரம். இன்னொரு மாம்சம் வயிறு பசிக்குது கத்தரி ஸ்தோத்திரம். இன்னொரு மாம்சம் தாகம் எடுக்குது. இது ஒரே மாம்சம் தான், பல நேரம் செய்யுது கத்தரி ஸ்தோத்திரம். அதில சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு எத்தனை மாம்சம் வேலை செய்தாலும் உள்ள இருக்கிற சின்ன அபிஷேகம் எல்லாத்தையும் மாத்திடும், பலக்கிழமை மாற்றும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எல்லாம் கவனிக்கணும். உன் அடைக்கு ஆள்வது ஒரு சரீரம் அல்ல, தேவ ஆவியானவர். தேவ ஆவி எங்கும் என்ன உண்டு? விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியான கர்த்தர் இன்னும் என்ன உண்டு? விடுதலை உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தாகற்றும். உனக்கு ஆவியானவர் உன்னை தூங்க வைக்கிற ஆவியானவர் இல்ல, உன்னை உருவாக்குற ஆவியானவர். நீ பெற்ற நல்ல உருவாக்குற ஆவியானவர். கர்த்தர் நாமக்கு ஸ்தோத்திரம் தாகற்றும். நீ பெற்ற அபிஷேகம் உன்னை உருவாக்குற அபிஷேகம், உன்னை பேராக ஜெயிக்கக்கூடிய அபிஷேகம். நன்றி பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன காரியம் என்ன? மாம்சத்துல ரத்தத்துல போராட்டம் இருக்குதுப்பா, எப்படிப்பா ஜெயிக்க போறேன்? அல்லேலூயா. நல்லா பாருங்க, சனிக்கிழமை தூக்கம் வராது. ஞாயிற்றுக்கிழமை காலையில பாருங்க, 3:30 மணிக்கு வரக்கூடிய தூக்கம் அப்படியே தள்ளும். 7 மணிக்கு சர்ச்சை கிளம்பணும். அல்லேலூயா. அன்னைக்கு பார்த்தா இயேசு நல்லா வேலை செய்யும். கிளம்ப நல்லா வர கர்த்தரை ஸ்தோத்திரம். சில்லுன்னு காத்தடிக்க வர. அல்லேலூயா. ஆமா சொல்லுங்க பார்க்க. எனக்கு அப்படிதான். அல்லேலூயா. ஆதார் தூக்கம் வர, நீங்க தூக்கம் வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். பாசம் எழுப்புறாங்கப்பா, 6 மணி 5:30 எழுந்து ஐயோ சொல்லுங்க பார்க்க. இன்னும் 10 நிமிஷம் படுத்துக்கிறோமா? இல்ல எழுந்து 6:00. அல்லேலூயா. மாம்சம் வேலை செய்யுது. எல்லாருக்குமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வயசெல்லாம் சனிக்கிழமை தூக்கம் வராது. பறந்து தூக்கம் வராது. கரெக்ட் சண்டே மார்னிங் பாருங்க, 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிற தூக்கம் அப்படியே தலைகீழ மாற்றும். இன்னும் இன்பமான தூக்கம். ஐயோ 7 மணிக்கு சர்ச்சைக்கு போனோமே. தாசிட்டு வர கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. மாம்சம் போராடுது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. நான் வச்சு சாப்பிட மாட்டேன்பா, வீட்டிருந்தா அன்னைக்கு பார்த்தா ஒரு வீட்டில் பிரியாணி செய்து வச்சிருப்பாங்க. சாப்பிட்டே ஆகணும், வேற வழியே இல்லை. பிரியாணி சிக்கன் ரெடியா இருக்கும். இந்த ஒரு முறை சாப்பிடுங்க, அப்புறம் வேணா பார்த்துக்கலாம். அல்லேலூயா. இல்லை நான் சாப்பிட மாட்டேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரத்தில் ட்ரை பண்ண அப்புறம் பண்ணு. சரிம்மா இன்னும் சாப்பிடலாமா? மாம்சம் வேலை செய்யுது, போராட்டம் வருது. அதே சொல்லுங்க பார்க்கலாம். கையை உற்சாகமா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. இந்த பரவத்தை வச்சிருப்பீங்க சண்டை கட்டுறது. சண்டே மார்னிங் பண்ண பறவை காணாம போயிடும். எங்கே மறந்து போய் சொல்லிட்டு இருப்பீங்க. தேடி பார்த்து ஐயோ நான் கட்ட வச்சு பிளானிங் மிஸ் ஆகி போச்சு. அல்லேலூயா. பல பொருளை கட்டணும் வருவீங்க. வீட்டுக்குள்ள போய் நிறைய இருக்காங்க. எவ்வளவு பிளான் பண்ண கட்டும்போது கத்தரி ஸ்தோத்திரம் கட்ட முடியாம போச்சு. அல்லேலூயா. அங்க ஒரு போராட்டம் கத்தரி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி. சில வேலை அரிசி போட்டு வேக வைப்பீங்க, பட்டுன்னு வேகாது. நெருப்பு போட்டா அப்படியே வேகாம இருக்கும். ஒரே போராட்டம் அந்த கத்திர அரிசிகளை கத்திர ஒரு போராட்டம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு கையை மேல உயர்த்தி. போராட்டம் இருக்குதான் செய்யும். போராட்டம் வந்தாலும் நீ ஜெயிச்சுக்காக கத்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை அபிஷேகம் பெற்றிருக்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அபிஷேகம் யாருக்குள்ளா இருக்குது? கையை உயர்த்துங்க. அபிஷேகம் யாருக்குள்ளா இருக்குது? கையை உயர் சொல்லுங்க. அபிஷேகம் இருந்தாலுமே தூக்கத்தையும் போராட முடியும், மாம்சத்தை ஜெயிக்க முடியும், ரத்தத்தை ஜெயிக்க முடியும், இச்சை ஜெயிக்க முடியும், எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நாட்டியம்மா கல்யாணம் வைப்பாங்க, போராட்டம் வரும் உனக்கு. ஐயோ பழைய காட்சி ஆகணுமே, போராட்டம் வரும். அல்லேலூயா.
என்ன செய்ய முடியும்? ஜெபிச்சு பாருங்க, கத்த தலைகளை மாத்திடுவாங்க. அவங்கள சொல்லுவாங்க, சர்ச்சை முடிச்சு வாமான்னு சொல்லுவாங்க. கத்தரி ஸ்தோத்திரம், கத்த தலைகளை மாத்திடுவாரு. எல்லா போராட்டம் வந்து இருக்கு. எத்தனை போராட்டம் வந்தாலும் கிறிஸ்தன் ஜெயிச்சு தான் ஆகும். இயேசு நாமத்துல தோற்று போகவே மாட்டான். அவன் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு போராட்டம் உருவாக்கி வந்துட்டே இருக்கும். ரத்தத்துல வரும் மாம்சம் எல்லாம் கத்தரி ஸ்தோத்திரம், கத்தர் கிரியை செய்வாரு. அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி எத்தனை குரல் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஜெயிக்க போறீங்க இயேசுவின் நாமத்தில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24 முதல் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:24 முதல் வாசிக்கலாம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே ஆரியர்களா ஓடுங்கள். போராடுகிற நல்லா கவனிக்கிறது வார்த்தவர் தான். பந்தயத்தில் போராடுகிறேன். கப்பு சும்மா கையில கச்சிடாது பிறகு போராடணும், மல்யுத்தம் பண்ணியாகணும், ஓடி ஆகணும், வேகமா பேசப்படணும், இந்த சரித்தை ஒதுக்கணும். இப்படியே இருந்தா தான் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துவாரு. சும்மா வர வேண்டிய மாதிரி இறங்கிடாது, அற்புதம் இறங்கிடாது. நீ ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிக்கத்தான் உனக்குள்ள வல்லமை புறப்படும், வரங்கள் புறப்படும், கிருபைகள் புறப்படும், வார்த்தைகள் புறப்படும், வெளிப்பாடு புறப்படும், தரிசனம் புறப்படும். உன்னை அர்ப்பணிக்கும் போதுதான் நீ போராடியே ஆகணும், உபாசம் போட்டுதான் ஆகணும், வைத்த ஒதுக்கித்தான் ஆகணும், முட்டி கொடுத்து ஆகணும், தூங்காமல் தூக்கத்தினை நிச்சயமாக தியாகம் பண்ணித்தான் ஆகணும். அப்படி இருந்தா தான் நிச்சயமாக பந்தை பொருளாகிய இயேசுவை பெற்றுக்கொள்ள முடியும். சொல்ல மாட்டீங்க. சத்தத்துடைய உற்சாகத்தோடு நான் சர்ச்சைக்கு பண்ணா, ஒரு பாட்டு பண்ணாங்களா, ஒர்ஷிப் பண்ணாங்களா, இந்த காணிக்கு போட்டனா, தோத்திரம் பண்ணா, வீட்டில் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. இது போராட்டமான வாழ்க்கை இல்லை, சோம்பேத்தனமான வாழ்க்கை. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்ற டைம் சண்டேமா ஈவினிங் 5 மணி தான். நான் சத்துனா மட்டும் நல்லா இருப்பேன். அதெல்லாம் சொல்லுங்க. இன்னொரு டைமுக்கு சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகிடும், மயக்கம் வந்துடும், கேராயிடும். சுகர் அதிகம், 2 மணி சுகர்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு என்கிட்ட. அதே எதுக்கும் பயப்படலாம் இல்லை. பேசலாம் ஒரே வாசல் இங்க இருந்தா அவர் கூட இருக்காங்க, நான் இருக்க போறேன், மத்தியஸ்தமா இருக்க ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் சொல்லுங்க பாக்குறேன். கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இல்ல நீ போராடணும். அப்பதான் ஜீவிக்கணும் ரெடியா இருக்கு, உனக்கு பரலோகம் ரெடியா இருக்குது, நித்திய வாழ்க்கை ரெடியா இருக்குது, மனவாள வரப்படாது, கத்த போராட்டத்தை பார்க்கிறாரு. எத்தனை பேர் நம்பர் கையை உயர்த்தி போராட ஆயத்தமா இருக்கிறியா? சத்தமா சொல்லுங்க. பந்தய சாலை காண்பிக்குது, வேற சமூகத்தை காண்பிக்கிறது. நான் பிளே கிரவுண்ட் சத்தமா சொல்லுங்க. கத்தன் உலாவி வருகிறாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ண இயேசு உலாவிட்டே இருக்கிறாரு, இயேசு உலாவிட்டே இருக்கிறாரு. பந்தய சாலை தேவ சமூகத்தை காண்பிக்கிறது, தேவ சமூக காண்பிக்கிறது. தேவ சமூகத்தில் உண்ட உன் போராட்டம் உண்டாலும் நீ சொல்லணும், நான் ஜெயிக்க வந்திருக்கிறேன், போட வந்திருக்கிறேன், நான் தூங்க வரல, வேடிக்கை பார்க்க வரல, கத்தக போராட வந்திருக்கிறேன். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. இன்னும் உற்சாகத்துடன் கர்த்தர் மகிமைப்படுவாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லு, கையை உயர்த்தி சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு கட்டை வச்சு வீட்டுக்கு வந்தா பாசமா சீர்ஸ் ஆயிடுவாங்க. கட்டை வச்சு ஜோமன் வீட்டுக்கு வந்தா அவன் சீர்ஸ் ஆயிடுவாங்க. உடனே வேலை வாங்கி தான் கத்தரி சொல்லுங்க. ஹல்லேலூயா. மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும். நாளைக்கு பயப்படுறதாவே இல்லை. அதனால சொல்லுங்க பாருங்க. எப்ப கால வச்சு பந்தய சாலைக்குள்ள போராட ஆயத்தமாக்கி விட்டோம். எதையும் சாதிக்க, எதையும் சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டாம். பந்தய சாலை என்பது கர்த்தருடைய சமூகத்தை குறிக்குது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீ போராட ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீ சும்மா பரலோகம் போயிட முடியாது. ரட்சிக்கப்பட்டனா, ஏச ஏத்துக்கிட்டா, பயப்பட்டுனா பரலோகம் போயிடும் அல்ல, ஒவ்வொரு அண்ணத்தை பரலோகம் போக முடியும். My brother, my sister, are you there? Are you there? Are you there? இங்க இருக்கீங்களான்னு கேட்கிறோம். இங்க இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்க. இது இங்க இருக்கிறான்னு கேக்குது. மைண்ட் செட் இங்க இருக்குதா? கையை உயர்த்தி
ஏதோ கத்துறாரு பாஸ்டரு, நம்ம கத்திரி வரையில சொல்லுவோம். அப்படி அல்ல, விஷயம் இருக்கிற கத்து வார்த்தை கொடுக்கிறாருன்னா நிறைய போராட்டம் வந்துட்டே இருக்கும். போராட்டம் வந்தாலும் கத்திற்கரிய செய்வார். ஒரு வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லது ஒரு போராட்டமே. குட் ஃபைட். வாழ்க்கை என்பது பாட்டு பாடிட்டு அப்படியே காணிக்கு போட்டுட்டு வீட்டில் தூங்கிடுது. கடவுள் வேறு வெளியே வரும். அதான் அறிக்கை மக்களா, நீ வேறு சொன்னா வேறோடு சபை நிற்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. ஆளுக்கு வேறு சிந்தனம், அப்பதான் வேறு நினைப்ப சபை வேறு ஒன்று. கையை உயர்த்து. நீ முட்டி போட்டா உடம்பு வேறு கீழே கொட்டணும். அதான் சொல்லுவோம். அப்படியே அசையாம கொள்ளாம நல்லா அப்படியே ஜெபம் பண்ணிட்டு உடம்பு அசையாம வாய் அசையாம என்ன பண்ண உங்களுக்கு தெரியாம ஜபத்துல தோத்திரமா 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 ஆமா ஆசிரியர் ஆசிரியர் ஆசிரியமா இதாத்மா கத்திரி ஸ்தோத்திரம். அப்படி கிடையாது. வயசெல்லாம் முழங்கால ரத்தம் வெளியே வரணும். போராட்டம் சொல்ற ரசிக்கணும். ரோமர் புஸ்தகம் 15:32. ரோமர் 15:32. 15:32. தேவனை நோக்கி செய்யும் செபங்களில் நான் போராடும் பவுல். What is the Paul said? நான் ஜபத்துல சுகமா இல்லப்பா, ஜபத்துல போராடுகிறேன். என்ன பண்றேன்? கை உயர்த்தி ஆசீர்வாதம் ஜபம் இல்லப்பா, போராடுறேன். நான் ரமேஷுக்காக, பிரசன்னாக்காக, மோசஸ்க்காக, விஜயனுக்காக, உங்களுக்காக போராடுகிறேன். அதான் ஜபம். ஆசீர்வாதம் ஜபம் இல்லை. ஜபத்துல போராடுவது போல வாசியுங்கள். அப்ப பவுல் சொல்றாரு, நீங்க சுகமா இருக்கு சொல்லல, என்னோட போராடுங்கம்மா, ஜபத்துல போராடுங்க. அப்படிதான் ஜோம் பண்ண கேட்க மாட்டாரா? அப்படிதான் ஜோம் பண்ணணும். சத்தமா சொல்லுங்க, கை உயர்த்தி உற்சாகத்தோடு ரெண்டு செபிக்கு மட்டும் ஜபம் கேட்கப்படும். பவுல் சொல்றாரு 15:32 கர்த்தரை ஸ்தோத்திரம். ஜபத்துல போராட நீங்க போராடி ஜெபிங்க. அந்த போராட்டம் ஜபம் தான் பரலோகத்துக்கு திறக்கும். திறந்த வாசல் உண்டாக்கி கொடுக்கும். உனக்கு சாதாரண ஜெபிக்கு ஜபம் பரலோகத்துக்கு போகாது. சத்தமா சொல்லுங்க, உன் முட்டில ரத்தம் வெளியே வரணும். நீ பண்ற ஜபத்தில் அந்த எதுவும் அசையணும். பரலோகம் திறக்கப்படணும். திறந்தாசனத்தை உருவாக்கப்படாது. போராடி ஜெபிக்கிற ஜபத்திற்கு உடனே கர்த்தர் பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. கைவிட்டு அவன் சொல்லுங்க பார்க்கலாம். கைத்தடி உற்சாகத்தோடு போராடி ஜெபிக்கிற ஜபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு சகோதரர்களே. எந்த குறிப்புக்காக, எந்த விண்ணப்பத்திற்காக, எந்த தேவைக்காக நீ போராடி ஜெபிக்கிறியோ, மற்ற மக்களுக்காக, சபைக்காக போராடி ஜெபிக்கிறோம், கேட்கப்படும். பவுல் ஜெபத்தை வந்து கேட்டாரு. பவுல் ஜெபத்தை வந்து கேட்டாரா? பவுல் ஜெபத்தை வந்து கேட்டாரு. ஜபத்துல போராட்டம், நித்திச்சேரி பெற்றுக்கொள்ள ஒரு போராட்டம், மாமிசத்துல போராட்டம், பந்தை சொல்ல போராடுறது பெரிய போராட்டம். எதற்கு இந்த போராட்டம் எல்லாம்? இயேசுவை சந்திப்பதற்காகத்தான். அதை சொல்லுவோம். பவுல் போராடினாரு, உயிரை கொடுத்தாரு. பேதுரு தலைக்கு சிலுவையில் அடைஞ்சாங்க.
மத்தியை கொன்றாங்க, மார்க்க அடிச்சாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். யாக்கோபு சிரசேதம் பண்ணாங்க. எல்லாம் போராட்ட ஜெயிச்சு பரலோகம் போயிருக்கிறாங்க. நேரா போல கர்த்தர் சொன்னார், போராட்டம் வந்தா தான் வாழ்க்கை இயேசு உயர்த்த முடியும், கர்த்தரை உயர்த்த முடியும், எண்ணிய வைக்க முடியும். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்று வாசிக்கலாம். பிலிப்பியர் புஸ்தகம் 1:27 1:27 பிலிப்பியர் 1:27 வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:27 வாசிக்கலாம். நான் வந்து உங்களை கண்டாலும் வராமல் இருந்தாலும் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரு ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி நடியது போராடி. கர்த்தரை ஸ்தோத்திரம். విశ్వాసంలో పోరాటం வருமா சொல்லுங்க. డబ్బు లేదు పోరా, డబ్బు లేదు, కాసులు కర్తరి స్తోత్రం. పోరాడితే విశ్వాసం ఆగணும். கர்த்தர் செய்வாரா? வாட் இஸ் தி பைபிள் சேஸ்? 2:21 வாசிக்கிறோம். விசுவாசம் கூட போராடாது, விசுவாசத்தில் பெரிய போராட்டம் வரும். இன்னும் ஆண்டவர் நம்பணுமே. அதெல்லாம் சொன்னாரு, ஐயா ஜெபம் பண்ணாரு, என்ன சொல்லிட்டு போனாரு, ஒன்றும் நடக்கலையே. ஒரு விசுவாச போராட்டம் வரும். விசுவாச போராட்டம் வந்தாலும் நீட்டாம ஜெயிக்க போகுது. காத்திருந்து பொறுமையா இருந்தா விசுவாசம் நிச்சயமா ஜெயிச்சிடும். போராட்டமா விசுவாசம் ஜெயிச்சிடும். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்துல போராடி கொண்டே இருக்கணும். விசுவாசத்துல போராடணும், ஜபத்துல போராடணும், மாசத்துல போராடி கொண்டே இருக்கணும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீ போராடி கொண்டே இருக்கணும். அப்பதான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னும் விசுவாசிக்கிறீங்களா? சத்தத்தை உயர்த்தி கையை மேல உயர்த்தி போராட ஆயத்தமா இருக்கிறீங்களா? விசுவாசியா போராடணும், ஜபத்துல போராடணும். சும்மா ஜபிக்கிற ஜபம் அல்ல. நீ எந்த குறிப்பு ஜபிக்கல, கத்த ஜபத்தை கேட்டு பதில கொடுப்பாரு. கத்தால முடியும், ஆண்டவரால முடியும், தேவனால முடியும். கத்து கொடுப்பாரு. கத்த கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. போராட்டம் உள்ள ஜபம், விசுவாச போராட்டம், அந்த சாலையில போராட்டம். இன்னொன்று வீட்டுல போராட்டம், குடும்பத்துல போராட்டம், சபையில போராட்டம் வந்தாலும் நீ சொல்லு, எனக்கு பின்னாலே நித்திய ஜீவன் காத்திருக்கிறது, இயேசு காத்திருக்கிறார்கள், செங்கல் காத்திருக்கிறது, சிங்காசனம் காத்திருக்கிறது, எனக்கா ஜீவனை காத்திருக்கிறது. நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக எத்தனை போராட்டம் இருக்கு வந்தாலும் நீ நிச்சயமாக ஜெயித்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு, சத்தத்தோடு, அபிஷேகத்தோடு, ஜெப வல்லமையோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. கையை மேல வைத்து சொல்லுங்க. எந்த கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, விசுவாச போராட்டம் வருமா? வரும் வந்துட்டே இருக்கும். எத்தனை போராட்டம் வந்தாலும் சகோதரியே உனக்கு தப்பு ஜெயித்து கொடுக்க போறாங்க. இந்த நாட்டு போராட்டம் இருக்குது. வீட்டுக்கு போற போராட்டம், வேற மேல போராட்டம் வரும். போராட்டம் வந்துட்டே இருக்கும். கடைசி முதலில் ஜெயம் பெற்று சாட்சி கொடுப்பேன். சத்து சாட்சியா கொண்டு வருவாரு, வெற்றியை கொண்டு வருவாரு, ஜெயமா கொண்டு வருவாரு, மகிழ்ச்சியை கொண்டு வருவாரு, ஆசிரியை கொண்டு வருவாரு. கொண்டு வருவாரா? ஒரு மனுஷன் ஜெபித்தான், யாக்கோபு போராடி ஜெபித்தான். ஆதியாகமம் புஸ்தகம் 32:25 ஆதியாகமம் 32:25 32 verse 25. Book of Genesis chapter 32 verse 25 வாசிக்கலாம். அவனை மேற்கொள்வதை கண்டு தொட்டார், அதனாலே அவன் போராடுகையில் சுமைக்கிட்டு நான் போகட்டும் என்றால் அதற்கு அவன் ஆசீர்வதித்தால் ஒழியே என்ற. அப்புறம் அவர் உன் பேர் என்ன என்று கேட்டான். யாக்கோபு என்றால். அப்போது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும்
தேவாய மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய். ஆசீர்வாதத்துக்காக போராட்டம். என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்க? என்ன ஆசீர்வாதம்? நானும் ஜெபிக்கிற 40 வருஷமா ஒரு கார் கிடைக்க மாட்டேங்குது. சொல்லுங்க. சொந்த வீடு ஒன்று கிடைக்கல. விட்டா கத்திர ஸ்தோத்திரம். ஏமா போராட்டமா இருக்குது? நான் எத்தனை காரணம் நான் ஜோம் இருக்கிறேன், எத்தனை வீடு நான் பரிசுத்தம் கத்திர ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் ஜெபிச்சிருக்கிறேன். பட் இங்கே நடக்கல, ஏன் கொடுக்கப்படல? சித்தமாக தான் இருக்கு. நான் கேட்கிற ஆசீர்வாதம் எல்லாம் இது காரு பங்களா வீடு சொத்து சுகத்தை கேட்கிறேன். அந்த நான் உங்களோட வரைக்கும் உயர்த்தணும் ஆண்டவரே, பயன்படும் கேட்கிறேன். பெரிய ஆசீர்வாதம். ஆமே. வயசு 57 கடந்து போயிட்டு இருக்குது. கருத்து பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறார். கத்த சுகமா வச்சிருக்கிறார். கத்த சோறு போடுறார், காப்பாத்துறார், காணிக்கை கொடுக்கிறார், சிறப்பு நடத்துறார். எப்படி? இதான் ஆசீர்வாதம். ஒரு 10 பங்களா, 10 ஆடு, 10 மாடு, 10 கோயிலா கேட்கலான்ட்டேன். உலகத்துக்குரிய அவசரம் ஒழிஞ்சு போயிடலாம். நான் கேட்கிறவரே, நான் கண்ணா முகத்தை பார்க்கலான்றது எனக்கு பெரிய ஆசீர்வாதம். அத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க. அதை கேட்க ஆசைப்படுவீங்களா? அவன் ஜெபித்த ஜெபம், யாக்கோபு ஜெபம் என்னன்னா, பொருளுக்காக ஜெபிக்கிறேன், பணத்துக்காக ஜெபிக்கிறேன், உலகத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு அவன் ஜெபம் இல்லை. யாக்கோபு தேவன் இருக்கு அவன் ஜெபித்தான். சத்தியங்கிற வார்த்தையை கேட்கும்படிக்கு. அதை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு யாக்கோபு உலகம் உண்டாயிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். 12 கோத்திரங்கள். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? மொத்தத்தை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. சேம் காம் யாபேத். 3 பேர் யாரு? சேம் காம் யாபேத் 3 பேர் யாரு? நோவாவுடைய பிள்ளைங்க. சத்தமா சொல்லுங்க. இந்த 3 பெரிய மக்கள் தான் உலகம் பரவி இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? யாரும் மாற்ற முடியாது. சொல்றாங்க, ஒருத்த கழுத்துல வந்தா உடஞ்சிச்சு. சேம் காம் யாபேத். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? காம் மக்கள் தாங்க ஆப்பிரிக்கன்ஸ் கர்த்தரை ஸ்தோத்திரம். சேம் மக்கள் தான் அமெரிக்கன்ஸ் கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சரித்திரம் கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லா படைப்பு ஆண்டவர் தான், எல்லா படைப்புக்கான இயேசப்பர் தான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? யாக்கோபு போராடி கர்த்தரை மேற்கொண்ட கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ ஆசீர்வதித்தே ஆகும். ஆசீர்வாதத்துக்கு போராட்டம். 2 ஆசீர்வாதம் இருக்கு. நீ கேட்கிற ஆசீர்வாதம்னா நிறைய வேண்டாம். சாப்பிடுங்க, ஆதாரம் கிடைச்சா போதும். கர்த்தரை சுத்தப்படி இடம் கிடைச்ச போது கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் உதவி ஆயத்தப்படுங்க. வரங்களை கேளுங்க, வல்லமையில கேளுங்க, போராடி கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் கொடுப்பாரு. நீ தொட்ட மருத்துவ எழுந்திருக்கணும். கர்த்தர் வல்லமை கொடுப்பாரு. ஆசீர்வாதத்தை பெரிய போராட்டம் வரும். போராடி ஆசீர்வாதத்தை வாங்கியே தீரணும். முட்டி போட்டு ஆகணும், ஜனிஷ்ட ஆகணும், கத்திட்டு ஆகணும், அழுத்து ஆகணும், சுரத்திரம் பண்ணிட்டு ஆகணும். அதுவே இந்த ஆசீர்வாதிக்கப்பா, இந்த வரங்களை கொடுங்க, வல்லமை கொடுங்க. நீ ஜனித்தே ஆக வேண்டும். நீங்க சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, 2 கையை மேல உயர்த்தி. யாக்கோபுடைய ஜெபம் என்ன? ஒரு போராட்டம் என்ன? கர்த்தரை ஆசீர்வதிக்கிறப்பா. நான் தொட்ட 10 பேர் சுகம் அடையணும். நான் தொட்ட 10 பேர் கீழே வேணும். தொட்ட 10 முந்திரம் உழைக்கப்படணும். என் கையில கட்ட அற்புதம் செய்யணும். என் விரல்ல அற்புதம் நடக்கணும். என் நேரில் அற்புதம் நடக்கணும். என் பேச்சில அற்புதம் நடக்கணும். என் பிரசாரத்துல அற்புதம் நடக்கணும். என் வார்த்தையில அற்புதம் நடக்கணும். உடனே சகாலா கூட கோட்டாட்டம் எத்தனை பேர் சுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடு மாடுக்கு செபிக்கல, உலகத்துக்கு ஆண்டவரே ஆசீர்வாதம் ஆண்டவரே. சக்தி வெளிப்பட்டு யாக்கோபு மூலமா, சக்தி என்ற வார்த்தையை பயன்படுத்தி யாக்கோபு தான். ஆபிரகாம் திரும்ப வெளிப்பட்டது, யாக்கோபு சக்தி வெளிப்பட்டது. அதுல வசனம் வாசிக்கலாமா? அது 32:10 வாசிங்க. 32:10. அது 32:10 வாசிங்க. கேட்டு ஆசீர்வாதம் பண்ணி வாசிக்கலாம். அடியேனுக்கு தேவனையில் காண்பித்த எல்லா தெய்வத்துக்கும் சத்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் சத்தியம் இங்கே வெளிப்பட்டது யாக்கோபு மூலமாகச்சான். சந்ததி இங்கே வெளிப்பட்டது யாக்கோபு மூலமாச்சான். கர்த்தர் பெரியவர், ஆசீர்வாதம் பெரிய போராட்டம். சும்மா வந்து கொடுத்துட மாட்டாரு. ஒரு வார்த்தை தான், நீ போராடணும், போராடி பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோடு கையை மேல உயர்த்தி
எத்தனை போராடுறேன்? ஆசீர்வாதத்துக்கு போராடணும், விசுவாசத்துல போராடணும், பண்டைக்குள்ள இயேசு பெற்றுக்கொள்ள போராடணும், ஜபத்துல போராடணும், மோசத்துல போராடணும், நித்திய ஜீவனுக்கா போராடணும். போராடி பெற்றுக்கொள்ள ஆயத்தமாறுங்க. அது ஜெயிச்சா பெரிய ஆசிரியர் காத்திருக்குது. நீ ஜெயிக்க முடியாம தடை பயங்கரமா இருக்கும். சோர்ந்து படுத்துருவேன், தயாராகுது. ஐயோ நான் ஜெபிக்க முடியே போராட்டம் வந்துட்டே இருக்கும். விடாம போராடி ஜெயிச்சுதான் கத்த அற்புதத்தை செய்வார். ஒரு விளையாட்டு பாருங்க, கப்பு வந்து போராடுறான் பயங்கரமா, ஆகத்தை குறைக்கிறான், டைமை குறைக்கிற பாடி கரெக்ட் பண்றான். இதுக்காக விளையாட்டுல ஜெயிக்க கப்புவா கத்தரி ஸ்தோத்திரம். அதை விட உயர்ந்த கப்பு கத்து கொடுக்க போறாரு. நித்திய மாவட்டம் மாற போகிறேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறேன், நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன், நித்திய அரசாட்சி பண்ண போகிற உலகத்தில் 1000 வருஷம் கத்து ஆயத்தப்பட்டு இருக்கிறார். ஒரு நிறைய போராட்டம் இருக்கு. ஆயத்தப்படுங்க. இது வரைக்கும் மோசமான காலம், சாப்பாடு கிடைக்காது, குடிக்க தண்ணி கிடைக்காது, விலைவாசி விஷயங்களும் ஏறிடும். ஆனால் எப்படி வாழ போறீங்க? பஞ்சம் வரப்போகுது, உலகம் வரப்போகுது, தேசம் பரவிட்டே இருக்கு, வெளிப்பட போகுது. அன்னைக்கு வெளிப்பட்டா எல்லாம் வரப்போகுது. போராட ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்க சபை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருந்தா தான் உலகத்தையே மேற்கொண்டு இயேசுவை சந்திக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கல்விக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சட்டத்தை உயர்த்தி போராட ஆயத்தமா இருக்கிறீங்களா? என்ன மாசத்தும் நித்தியச்சீவனுக்காக போராடணும். இரண்டாவது விசுவாசத்துல போராட்டம். மூன்றாவது தங்க பொருளாகி இயேசு பெற்றுக்கொள்ள போராட்டம். நான்காவது மாம்ச போராட்டம் வரும். நீ ஜெயித்து காட்டுற. யாக்கோபு ஜெபித்து போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய ஆசீர்வாதம் கற்றுக் கொடுக்கப்படாது. நீ வரனை பெற்று சோதிக்க போகிறேன், வல்லபட்டு சோதிக்க போகிறேன். ஆயத்தமாய் போராட ஆயத்தமாய் ஜபத்துல போராடி ஜெபித்தான் பவுல் பெரிய வெற்றிகள் சாதிச்சார். நீயும் ஜபத்துல போராடி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். முழங்கால